அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. ஒரு தாய் கொசுவும் குழந்தை கொசுவும் பேசிக்கிச்சு. குழந்தை கொசு கேட்குது, நான் உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஒரு முறை பறந்து போயிட்டு வரவா? சரி போயிட்டு வா. போயிட்டு வெகு நேரம் கழித்து இந்த குழந்தை கொசு வீட்டுக்குள்ளே வருது. மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா, நான் பறக்கிறத நிறைய என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க, கைதட்டி என்கரேஜ் பண்ணுறாங்க, வேகமாக பறக்கிறதுக்கு அது எனக்கு ஒத்துழைப்பாக இருக்குது, மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுது. தாய் கொசு பதில் சொல்லிச்சான், உனக்கு உலகம் தெரியல, உலகத்தில் வாழுகிற இந்த மனுஷங்களை பற்றி உனக்கு புரிஞ்சிக்க முடியலை. இவர்கள் கைதட்டுவதெல்லாம் உன்னை வளர்த்து விடுவதற்கல்ல, உன்னை அடிப்பதற்கு, உன்னை கொல்லுவதற்கு விளங்கிக் கொள் அப்படின்னு சொல்லிச்சான். அன்பிற்கினியவர்களே, இதில் அழகான ஒரு படிப்பினை இருக்கிறது. நம்மை சுற்றி நிறைய நபர்கள் இப்படி இருப்பாங்க. நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே தெரியும், நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கான வழிவகைகளை சொல்கிற மாதிரியே தெரியும், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழிவகை செய்கிற மாதிரியே தெரியும், நம்மளை மேற்கொண்டு பறக்க வைக்கிறதுக்கு வழி பார்க்குறாங்கன்னே தெரியும். ஆனால் இது எல்லாத்திற்கும் பின்னாடியும் நம்மை வீழ்த்தி விடுவதற்கான பெரிய சதித்திட்டங்களை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கொசுவை அடிப்பதற்கு எப்படி மனிதர்கள் கைதட்டுகிறார்களோ அதே போல் நம்மை வீழ்த்துவதற்கு நம்மை சுற்றி பல நபர்கள் கைதட்டி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.